தமிழர்களின் வரலாற்றையும் வாழ்வியலையும் கொடூரமாக அழித்த யூத பிராமணர்கள் தமிழர்களுக்கு தீங்கு செய்யும் நோக்கில் தங்களின் யூத முன்னோர்களின் பெயர்களையே தமிழர்கள் இடும்படி சதி செய்தனர். அவ்வாறு யூத பிராமணர்களால் தமிழர்களிடம் திணிக்கப்பட்ட யூத முன்னோர்களின் பெயர்களை பற்றி இந்த விளியத்தில் காண்போம். ராமன் 7500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர் மீது போர் தொடுத்து ராவணன் மகன் இந்திரனால் கொல்லப்பட்ட கசாரிய யூதன் ஆவான். இவனின் பெயரை நேரடியாக ராம், ஸ்ரீராம் போன்றோ அல்லது தமிழ் கடவுளர் பெயர்களுடன் இணைத்து ராமகிருஷ்ணன், ராமமூர்த்தி என்றோ வைக்கக்கூடாது. சீதை ராமனின் மனைவியாக சித்தரிக்கப்பட்ட ராவணன் ஆண்ட ஊட்டி பகுதியை குறிக்கும் நிலமாகும். இருந்தும் சீதை ராமனின் மனைவியை குறிக்கும் என்பதால் தமிழர்கள் இனி சீதை என்று வரும் சீதா லட்சுமி, சீதா தேவி போன்ற பெயர்களை வைக்கக்கூடாது. கண்ணாயிரம் இந்திரன் ஒரு முனிவரின் மனைவியோடு புணர முனிவரைப் போன்றே வேடமிட்டு புணர்ந்ததால் கோபம் கொண்ட முனிவர் இந்திரனுக்கு உடல் முழுவதும் 1000 பெண்ணுறுப்புகள் வரும்படி சாபம் விட்டாராம். இவ்வாறு பிராமணன் இந்திரனின் பெயரை கெடுக்க அவருக்கு இடப்பட்ட இழிவான பெயராகும். இந்த பெயரை தமிழர்கள் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. நரசிம்மன் நரசிம்மன் என்பது மகாபாரத போரை உண்டாக்கி பொதிகைமலை குருகுலத்தை அழித்த யூத சகுனியின் அடையாளமாகும். எனவே தமிழர்கள் இவனின் பெயரை பயன்படுத்தக்கூடாது. காமாட்சி என்பது யூத சகுனியின் சகோதரியும் மனைவியுமான காந்தாரியை குறித்த பெயர். இவள் காமத்தால் மலைக்குறவ அரசனை மயக்கி ஆட்சி செய்தாள். காமத்தால் ஆட்சி செய்தவள் என்ற பொருளில் இவளுக்கு காமாட்சி என்று பெயரிட்டனர் பிராமணர்கள். எனவே தமிழர்கள் இவளின் பெயரையும் பயன்படுத்தக்கூடாது. துர்க்கை தமிழர்களை வீழ்த்த பெருமளவு உதவியவள் இவள்தான். எருமையூர் அரசனை ஏமாற்றி அவருடன் உடலுறவு கொண்டு அவரின் ஆணுறுப்பை வெட்டி கொன்றவள். எனவே கெட்டது செய்த கை என்ற பொருளில் இவளுக்கு துர்க்கை என்று பெயரிட்டனர் பிராமணர்கள். இந்த பிசாசின் பெயரை தமிழர்கள் வைக்கவே கூடாது. பத்மினி இதுவும் துர்க்கையை குறித்த பெயர்களில் ஒன்றுதான். எருமையூர் அரசனின் 10 நாட்கள் இனிமையாக இருந்தவள் என்பதே இப்பெயரின் பொருள். இதையும் தமிழர்கள் பயன்படுத்தக்கூடாது. மேலும் பாமா, பவானி, ராதை, மல்லிகா, பிரபா, கௌரி போன்ற பெயர்கள் யூத விபச்சாரிகளையும் விபச்சாரத்தை குறிக்கும்படி பிராமணர்களால் உருவாக்கப்பட்ட பெயர்களே. எனவே தமிழர்களாகிய நாம் தூய தமிழ் பெயர்கள் மற்றும் கடவுளர்களின் பெயர்களை மட்டுமே பிள்ளைகளுக்கும் தொழில்களுக்கும் இட வேண்டும்.